லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கு. நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்ன. நான் பயங்கர சிரிப்பாக இருக்கிறீங்க. இல்லை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு நடிகருக்கு எவ்வளோ மவுசு இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. விஜய் ஆட்சி அமைக்க போகிறார். விஜயுடைய அந்த ஆட்சி காலம் எப்படி இருக்கும் உங்கள் பார்வையில்? விஜய் ஜெயிச்சதை பற்றி. ஆமாம், நான் இன்றைய காலை நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஒரு தேர்தலுக்கு முந்தைய நாளே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். காத்திருக்கிறது அதிர்ச்சி அப்படின்ட்டு. அந்த அதிர்ச்சி தான் இன்றைக்கி காலையில் எல்லாருக்குமே கிடைத்திருக்கும். கரெக்டாக வந்து இது ஓரளவுக்கு நம்ம கணிச்சிருந்தோம் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத இது பண்ணல. அது ஒரு யாரும் எதிர்பார்க்கல. யாருமே எந்த கணிதமும் எதிர்பார்க்கல. ஆமாம், அதெல்லாம் வேற. நமக்கு பேட்டி கொடுத்த இவர் ஜோதிடர் கார்த்திக் சிதம்பரம் அதை துல்லியமாக கணிச்சிருந்தார். எல்லாருமே கமெண்டில் அவரை திட்டியிருந்தாங்க. அதெல்லாம் போகட்டும். அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். என்ன இருந்தாலுமே மக்களுடைய தீர்ப்பு, மகேசனின் தீர்ப்பு அப்படின்னு வழக்கமான ஒரு பல்லவியை பாடியாக கொண்டிருக்கும். ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், தமிழகத்துடைய மக்களுடைய மனநிலை இந்த நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உள்ளபடி. ஆமாம், அது ஒரு வருத்தம். அதே சமயம் மக்களுக்கு மாற்றம்னு அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஒரு நடிகரிடம்தான் இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை அவர்கள் வாக்குகளாக வெற்றியாக கொடுத்துருக்காங்க. அது இந்த வெற்றியை விஜய் இனிமே தான் விஜய்க்கு இதே இருக்குது. ஏன்னா நீங்கள் இலக்கை அடைஞ்சிடலாம். அடைஞ்ச பிறகு அந்த இலக்கை தக்க வைக்கிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஆரம்பித்து நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க அதையெல்லாம் இனிமேல் கேள்விக்குள்ளாக்கப்படும். இனிமேல் தான் அந்த இடத்துல போய் உட்காரும்போது தான் அது எவ்வளோ நெருக்கடியானது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் விஜய் 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 உங்கள் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு முகம், அந்த முகமும் அந்த சின்னம், விசில்ங்கிற சின்னம் தான் இந்த தேர்தலில் ஒரு ரோல் வகிச்சிருக்கு. பெரிய பெரிய சாம்பவான்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தரமட்டமாக்கி அந்த விஜயுடைய சுனாமி அலை அல்லது விஜய் புயல் அப்படின்னு எதாவது அவர் சொல்கிற பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி டோட்டல் தமிழக தேர்தல் அரசியலை பிளாஸ்ட் பண்ணிட்டாப்புல. 1977 அப்புறம் வரலாறு திரும்புது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த களம் வேறு, அதற்கப்புறம் ஜெயலலிதா வரும்போது ஒரு களம் வேறு. நாங்கள் இப்போ இவ்வளோ அப்டேட்டாக ஆயிடுச்சு, உலகத்தில் இவ்வளோ வளர்ச்சிகள் வந்ததுக்கப்புறமும் விஜய் வந்தால் ஒன்றும் பெருசாக மாற்றம் கிடையாதுங்க, விஜய்க்காக ஒரு ஓட் பேங்கிங் இருக்கும், அது மட்டுமே தனியாக விழும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜய் வந்ததால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மிக அமைச்சர்கள், நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள். இப்போ இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, முகம் தெரியாத, பெயர் தெரியாத, அனுபவம் இல்லாத, வாய்ப்பு கிடைக்காத ஏழைகள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்களாம் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு ஏழைகள் மட்டும் நீங்கள் சொல்லாங்க. ரவுடிகள், பொறுக்கிகள்னு எல்லா தரப்பு ஆள்களையும் அள்ளி போட்டு எல்லா கட்சியிலையும் பரவலாக இருக்குது. எல்லா கட்சியிலையும் சாமானிய சாதாரண ஆட்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட ஜெயிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி சாமானிய மக்களும் நம்மளால சட்டமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்றத விஜய் சாத்தியமாக்கியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி உண்மையில இது ரெண்டு வகையில் நமக்கு ஒரு வகையில் உள்ளபடியே ஒரு நடிகரை அந்த பிம்ப அரசியலுக்குள்ள, திரை பிம்ப அரசியலுக்குள்ள போய் மக்கள் விழுந்துட்டாங்கிற உள்ளபடியே ஒரு வருத்தம் இருக்கு. இன்னொரு இதில் ஒரு நல்ல ஒரு கெட்டதில் ஒரு நல்லது, நல்லதில் ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி இதில் நடந்த நல்ல விஷயம் என்னென்னா, தீய சக்தி திமுக அப்படிங்கிறத தமிழகம் முழுக்க பட்டி தொகுட்டி எங்கும் வச்சிட்டாப்புல. அதை எளிமையாக தொடச்சி அப்படி நொட்டாங்கையில் தள்ளி துவம்சம் பண்ணி முடிச்சிட்டாப்புல. அதுல எனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சி என்னன்னா, ஸ்டாலின் தான் தொடரட்டுமேன்னு போட்டு நம்ம காதை ஸ்டாலினே தோல்வியை சந்திச்சிட்டார். ஸ்டாலினை தொலையட்டும்னு மக்கள் தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. இது ஒரு பாடம். நீங்கள் இது நாள் வரைக்கும் வாக்குகளுக்கு பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி வெற்றி பெறலாம் அப்படின்னு நம்புகிற அந்த களம் இந்த தேர்தலில் துடை தெரியப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட காசு, நீ காசு அடுத்த தடவை நீங்க காசு கொடுக்க யோசிப்பாங்க. இப்போ வாக்கு வாங்கலான்ற நிலைமை இப்ப கிடையாது. இப்போ நீ காசு கொடுத்தாலும் கூட நாங்க வாங்கிவிடுவோம், யாருக்கு போட்டுருவோம் யாருன்னா அப்படின்னு முடிவு. ஆனா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னாரு, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது அப்போ சரியா வரல. இல்ல, அதான் இவருக்கு விஜய்க்கு சாதகமான சூழல் எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு. அது அவருக்கு நடந்த கரூர் சம்பவத்தில் ஆரம்பித்து பல சம்பவங்கள் எல்லாமே அவரை வீழ்த்தணும்னு நினச்சி இப்போ உருவாக்கப்பட்டது அல்லது இயல்பாக நடந்தது ஏதோ ஒன்று.
அது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாகவே நடந்து போச்சு. சாதகமாயிடுச்சு. அவரை வந்து தொடர்ச்சியாக நம்மளும் கூட வந்து சொன்னோம், நாம் தமிழர் இது உங்களுடைய டார்கெட் வந்து திமுக தான் இருக்கணும், திமுக அல்லது காங்கிரஸ் தான் வந்து நமக்கான இது, அதுதான் நாம் தமிழருடைய வளர்ச்சியை கொடுத்தது. ஆனால் மாத்தியாச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் நம்ம சம்மந்தமே இல்லை. விஜய் புரியுது. விஜய் வந்து அதிகாரத்துக்கு வரட்டும், இல்லை வந்து அவர் ஒரு சரிசமமான இந்த தேர்தலில் சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம அவரை வந்து எதிர்க்கிறதுங்கிறது வேற. நம்மளுடைய இலக்கு வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் குறுக்கே ஏன் வந்து நம்ம வந்து தடம் மாறணும் உண்மை. அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நாம் தமிழருக்கு இந்த அளவுக்கு ஒரு தோல்வி வரும்னு நான் உள்ளபடி நினைக்கல. அது உண்மையிலே வந்து வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் நாம் தமிழர் வந்து களத்தில் நிற்கும். ஏன்னா இது மாதிரியான பல விஷயங்களை அவர்கள் பார்த்து கடந்து தான் வர்றாங்க. அவர்கள் வந்து மீண்டும் எழுந்து நின்று தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். இப்போ வந்து தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நபருடைய கண்ட்ரோலில் இருக்கும். திருச்சி ஒரு வருது, திண்டுக்கல் வருது, இந்த மாதிரியான இந்த மன்னர் பரம்பரை மாதிரி சொல்லுவாங்க, அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே இப்போ காணாமல் போயிட்டு சாதாரண நாட்கள்லாம் அங்கே வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை போக்குறதுக்கு விஜயை நம்ம பயன்படுத்துறது சரியா இருக்கு? இல்லை, இது ஒரு வகையில் சரிதான். நம்ம இன்னொன்று ஏற்கனவே இருந்த அந்த மன்னர்கள், அமைச்சர்கள், அவர்களுடைய வாரிசுகள் அப்படிங்கிற ஒரு இதை செட்டப்பை தகர்க்கிறதுக்கு விஜய் பயன்பட்டிருக்கார். தமிழக அரசியல் நம்ம ஏற்கனவே சொன்னோம், தமிழக அரசியல் களம் மாறப்போகிறது இந்த வார்த்தையை சொன்னதுக்காக தான் வந்து ஒருத்தரை வந்து சட்டமன்றத்தில் போட்டியிட விடாமல் பிடிச்சி இழுத்தாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக அந்த சமூகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது யாரோ கூட எழுதியிருந்தாங்க, பறையர்களுக்கு வந்து இவர்கள் வந்து செய்த இது துரோகம் கடுமையாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விசிகாவும் இழிவுபடுத்தப்பட்டது. விசிகாவும் இழிவுபடுத்தப்பட்ட இன்னொன்று, பறையர்கள் வாக்குகளை திமுக இழந்தது. நம்ம பறையர்கள் மீதான அந்த அவர்களுடைய நம்பிக்கையை திமுக இழந்தது, விசிகாவும் இழந்தது. இப்ப அந்த மக்களுடைய வாக்கை இழந்த ஆட்சியை பிடிக்க முடியாத நிலைமை உண்மைதானே ஆகிப்போச்சு இல்ல. அந்த மக்கள் பெரும்பான்மையா வந்து யாரை நோக்கி கொடுத்துட்டாங்க, எல்லாம் மொத்தமா மாட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் அவர்கள் விஜய் நம்பிட்டாங்க. அதுல வந்து காணாமல் போனதுல விசிகாவும் சேர்ந்து போச்சு. நம்ம கூட சொன்னோம், விசிகா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம், எங்கேயோ போயிருக்கும், துணை முதல்வர் ஆயிருக்கலாம். இப்போ அந்த வாய்ப்பையும் விட்டேன். நீங்க திமுகவுடைய அடிமை மனநிலை, பாஜக பூந்துருன்னு ஏமாத்திட்டு ஒரு பாடமா இருக்கும்ல. பாடம் தான், வேற ஒரு முடிவை மாத்தி எடுக்கலாம். இப்போ அப்படி போறதுக்கு ஒரு பாடமா. சும்மா இனிமே இந்த தமிழ்நாட்டில் இது ஒரு எச்சரிக்கை. இங்க வந்து ஒரு கருத்தியலுக்கான அரசியல் இல்லை. இது வந்து கதாநாயக பிம்பம், அதே எம்ஜிஆர் காலத்துல உருவாக்கப்பட்ட அதே பிம்பம். அவர் 13 ஆண்டுகள் எப்படி வந்து கருணாநிதியை வனவாசம் ஆக்குனாரோ அதே மாதிரியான ஒரு நிலை இனிமேல் வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. அதை வந்து அடுத்து இந்த ஆட்சி கட்டிலில் அமரப்போகிற விஜய் எப்படி எந்த லட்சத்தில் ஆட்சி நடத்த போகிறாருங்கிற பொறுத்து அது வந்து தொடருமா தொடராது. ஏன்னா ஆட்சியை சரியாக நடத்தலாம், அடுத்த இதில் வந்து இந்த கவர்ச்சி கரிஸ்மா வந்து அடுத்த தேர்தலில் ஈடுபடுமான்னு சொல்ல முடியாது. அந்த டைம் ஒரு முறை பார்க்குறாங்க, மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. திரும்ப திரும்ப அதிமுக, திரும்ப திரும்ப திமுக, எதுக்கு மாற்றா ஒன்று வரலாம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த மாற்றா வந்து விஜய் வர்றோன்னா அது நாம் தமிழருக்கு வந்திருக்க வேண்டிய மாற்று. அது வந்து விஜய்ங்கிற ஒரு இறக்கியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த திரைபிம்பம் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் அது வந்து அவமானம் தான். நடிகர் பிம்பத்தை நோக்கி விழுறாங்க அப்படிங்கிறது அவமானத்துக்குரியதான். ஆனால் திமுக அதிமுகங்கிற பிம்பங்களை, அந்த பெரிய சாம்ராஜ்யங்களை விஜய் தகர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளபடியே வந்து மகிழ்ச்சி. இன்னொரு கோணம் இருக்கு, நம்ம ஏற்கனவே சொன்னோம், தமிழ்நாட்டில் இந்த கருத்தியல் அரசியலில் நாம் தமிழர் பேசுகிற, தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய இந்த கருத்தியல் இங்கு வளர்வதை விட இந்த கதாநாயக பிம்பம் வளர்வது இந்திய பியூரோக்ரஸிக்கு மகிழ்ச்சியான லாபம். அவர்கள் எதிர்பார்ப்பது இதுதான். அடுத்து பாஜக விஜயை எளிதாக வீழ்த்தலாம், நாம் வந்து இங்கே அதிகாரத்தை பிடிக்கலாம் அல்லது 2வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஸ்கிரிப்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த மொழிவாரி தேசிய இனங்களில் தனித்த அடையாளம் கொண்ட மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்கள் வளர்வதை அந்த பியூரோக்ரஸி விரும்பாது. இப்போ நடிகர்கள் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, இங்கே ஐடியாலஜிகள் தான் பிரச்சனை. ஐடியாலஜி என்ன பேசுது அப்படின்னு. அப்போ இந்த ஐடியாலஜியை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இது. அது எல்லாத்தையும் விட எனக்கு எப்பவுமே இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது பெரிய வந்து நம்பிக்கை கிடையாது. அது வந்து அதனால் இதாவது இந்த தேர்தலை இயங்கிச்சா இல்லையாங்கிறது தெரில. ஆனால் இது மட்டும் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு, தீய சக்தி திமுக அப்படிங்கிறது பரவியது, தீய சக்தி திமுக ஒழிக்கப்பட்டது. மன்னராட்சி முறையில் நாங்கள் எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், என் பையன் இருப்பான் அப்படிங்கிற அந்த சோழியே இல்லை, எளிதாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போறாரு. அவர் கொடுத்த நிறைய நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. முன்னாடி திமுக கொடுத்ததையும் அதிமுக கொடுத்ததையும் மாற்றி தான் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக பேசக்கூடியது பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது, ஓய்வூதியம் வந்து 3000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்கிறது, தமிழகம் முழுவதும் பெண்கள் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னது,
படித்த இளைஞர்களுக்கு 4000 இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆமா. இந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து திமுக செய்யறதுக்கே கொஞ்ச நாள் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இதை வந்து தாவேக்காவால உடனே ஆட்சிக்கு வந்த உடனே இதை செயல்படுத்த முடியுமா? அதை தான் நான் சொன்னேன். சாணக்கிய நீதி என்ன சொல்லுன்னா, எதையாவது செய், என்னன்னாலும் சொல்லு, ஆனால் அதிகாரத்தை கைப்பற்று. அதிகாரத்தை கைப்பற்ற நீ என்ன வேணாலும் செய். அதான் இது. இப்போ இது வந்து விஜயால செய்ய முடியுமா இல்லையா? இப்போ இதே கரூர் சம்பவம் மாதிரி தான் நடக்கும். ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு என்னங்க அவரே வந்து பணம் இல்லைங்க, இப்போ கஜானால பணம் மக்கள் இருந்தா- எடுத்துக்காங்க. ஆமா, கஜானால பணம் இருந்தால் தானங்க அவரால் செய்ய முடியும். அவர் சொன்னா அதை கேட்குறாரு. ஏன்னா இந்த பிம்ப அரசியல் வந்து அதை நோக்கி போகும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜால்ஜாப்னாலும் சொல்லிக்கலாம். இப்ப தவறே நடந்தாலும் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்செப்ட் பண்ற மாதிரி ஏங்க இவ்வளோ ஒரு சம்பவம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் கூட விஜயை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே வந்து இதுதானே. அது எல்லா பகுதிகளிலும் தமிழகம் முழுக்க இப்படி வந்து ஃபுல் மெஜாரிட்டியாக வந்து அடித்து வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். பெரிய இது சாத்தியமானது. அவருக்கு சாதகமான சூழல் நிலவுது. ஓகேண்ணா. இப்போ இந்த விஜய் வந்ததுனால நிறைய கட்சிகளுக்கு வந்து சேதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வந்து எல்லாருமே தாவேக்கா கூட தான் கூட்டணி அமைக்கலாம்னு நினைச்சாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க வந்து திமுக கூட இருந்துட்டாங்க. விஜயுடைய வரவால் எந்த மாதிரியான கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆபத்து நடக்கும்? அவர்கள் வந்து யார் கூட சேர்ந்து இருக்கலாம்? இப்போ விஜய் கூட இருக்கலான்றதுக்கு எந்த மாதிரியான கட்சி இதெல்லாம் இல்லை, நடக்கும்? அதை தான் இப்போ விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, கிடைக்கல. ஒரு சில சீட்டுகள் தேவைப்படுது. இந்த சில சீட்டுகள் எல்லாருமே வாண்டடாக வந்து அவங்களே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் முதன்மையாக காங்கிரஸ் இருக்குது, விசிகா அல்லது வந்து இடதுசாரிகள் வரமாட்டாங்கனாலும் கூட காங்கிரஸ் தயாராக இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது வந்து அவர்களுக்கு சாதகம். இன்னொன்று அதிமுகலேருந்து கூப்பிட வேண்டியதில்லை, பாஜகலேருந்து அந்த பிம்பம் போயிடும். ஸோ அப்போ அதை முடிச்சாச்சு. இல்லைன்னா பேசிட்டு அதிமுக தேவையில் ஆட்சி அமைக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாறும்ல. அதுக்கு பதிலாக அங்கேருந்து காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டுகளையோ அல்லது விசிகாவையோ, விசிகா முதன்மையாக இருக்கும், விசிகா இருக்கும். அதனால தான் வந்து அப்புறப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான வேலைகளில் உள்ள பாஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. அது இந்த வாய்ப்பு தான் திமுக அணியிலேருந்து ஆட்கள் வருவாங்க கூட்டணிக்கு, அவர்களுடைய இதில் ஆட்சி அதிகாரம். இதில் பெரும்பான்மையாக காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து மத்திய இதில் பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவர்கள் காங்கிரஸ் அல்லது விஜய் கூட்டணியோட சேர்ந்து சந்திக்கும் போது அது இன்னும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற இதனால அவர்கள் இதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். காங்கிரஸ் இதுக்கு சாதகமாக இருக்கும். காங்கிரஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, விஜய் காட்டி தான் அவங்க இது பண்ணாங்க. ஆனால் வந்து ஸ்டாலின் கடைசியில் மக்கள் இப்படி முடிச்சிட்டாங்க, விசில பெருசாக ஊதி ஆட்சியை அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து 8% வாக்கு வாங்கி கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வச்சுருந்தாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து அது வாக்கு சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பெரும்பாலும் சொன்னாங்க. பேர்களும் குறைஞ்சிருக்கலாம். இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தான் இது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வு தான். இந்த மாதிரி ஆயிருக்கக்கூடாது. மக்கள் வந்து அப்போ மீண்டும் மக்கள் இது ஒரு பாடமா நாம் தமிழருக்கு? கண்டிப்பாக, நிச்சயமாக இது ஒரு பாடம் தான். மக்கள் இங்கு வந்து இந்த கருத்தியல் அரசியலை இங்கு பெரிதாக பொருட்படுத்தவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று, கோபம் எல்லாம் இந்த ஆட்சி மீது இருக்கு, அதிகமாக இருக்கு. திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்படணும் மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே என்ன இருக்கு. இந்த இடத்துல விஜய் வரல அப்படின்னா அது ஒன்று அதிமுக பக்கம் போயிருக்கணும், இந்த எதிர்ப்பு வாக்குகள், இல்லை நாம் தமிழர் பக்கம் போயிருக்கணும். இப்போ இந்த கோபத்தை எல்லாம் நம்ம வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து நம்ம மொத்தமாக திரட்டி இருக்கணும், அப்போ இதாக இருந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் வந்து நாம் தமிழரில் இருக்க சில பேர் வந்து விஜயை குறி வச்சு அடிக்க வைக்க போயின்னு அது வந்து பொது தளத்தில். இன்னொன்று, விஜய் களத்துக்கே வரல, அதிகாரத்தில் இல்லை, செய்யலை, எதிர்க்க வேண்டிய நபராக இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரா, ஆட்சியில் இருக்காரோ போட்டு அடிக்கலாம், கேள்வி கேட்கலாம், அதிகாரத்தில் இருப்பவரை கேள்வி கேட்கலாம். இல்லாத ஒருவரை வந்து குறி வச்சு அடிக்க வேண்டியது. அதுவும் இல்லை, உச்சகட்டமாக திமுக பங்காளி எல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள். திமுக எப்படி உங்களுக்கு பங்காளியாக முடியும்? இனப்படுகொலையில் துணையின திமுகவோ அந்த கூட்டணியும் காங்கிரஸும் உங்களுக்கு பங்காளியாகும். அவரோட டேஞ்சர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டேஞ்சர் ஆகிற அளவுக்கு விஜய் அப்படி ஒன்றும் என்ன இருக்கு? விஜய் வந்து தேர்தல் அரசியலுக்காக ராமசாமியாரோடைய செட் ப்ராப்பர்ட்டி கட்டோட்டை தூக்கி வச்சிருக்காப்புல, அவ்வளோதான். திராவிடங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காப்புல, அவ்வளோதான். அதை வந்து நம்ம வந்து சீமானவர்கள் பேசி இதாகலையா, அவர் பெரியாரிய மேடைகளில் பேசலையா, திராவிடத்தை தூக்கி பிடிக்கலையா, பிற்பாடு மாறுறோம்ல. அதே மாதிரி விஜய்கிட்ட மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் என்ன கேட்டால் இது வந்து பயன்படுத்தலாம். ஆரம்பத்தில் கூட சொன்னோம், விஜய் வந்து எதிர்க்கப்பட வேண்டியவர் இல்லை, இந்த தேர்தலில் அவரை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் விஜயை வந்து இயக்கிய அந்த திராவிட கூட்டம், அந்த தெலுங்கு லாபி அப்படிங்கிறது விஜயை வந்து நாம் தமிழர் சீமானுடன் சேர விடாமல் பார்த்து கொண்டார்கள். இல்லைன்னா இவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர்கள் சேர்ந்திருந்தால் இவர்களே வந்து பெரும்பான்மையாக நான் சீமானுக்கும் லாபமாக இருந்திருக்கும், விஜய்க்கும் இதாக இருந்திருக்கும், ஒரு பயணம் சாத்தியமாக இருந்திருக்கும்.
அது நடக்காமல் அப்போ இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து நிறைய தவறுகள் இது மாதிரி 1 2 நடந்தாலும் ஏதாவது ஒன்று சரி செய்ய முடியுமாண்ணா? இல்லை இதை வேணாம், வேறு என்ன யுக்தியை மாற்றலாமா? இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிகளை மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? யுக்திகளை மாற்ற வேண்டியது நிறைய மாற்ற வேண்டிய இதுதான். இப்போ இந்த கள நிலவரம் அதை தான் காட்டுது. இது ஒரு பாடமாக இருக்கும் அவங்க. ஆனால் நம்ம வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய உழைப்பையும் அவர்கள் தம்பி தங்கைகளுடைய உழைப்பையும் ஒரு காலமும் நம்மளால் கொச்சைப்படுத்தவோ அல்லது விட்டு கொடுக்கவோ முடியாது. அது வந்து உண்மையாகவே அவர்கள் வந்து களத்தில் அவ்வளோ வேலை பார்த்தார்கள், மக்களுக்கான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். அதை மக்களுக்கு புரியலை, இந்த மொழி மக்களுக்கு புரியவில்லை. அதுதான் இது நம்ம வந்து நம்ம இனத்துடைய சிக்கல் தான். தமிழ் இனம் வந்து ஒரு பெரிய எப்போ வந்து புத்தி வரும்னா தமிழ் இனத்துக்கு, அவர்கள் ஈழத்தில் இதான மாதிரியான ஒரு சிக்கலை எதிர்கொண்டது போல இங்கே ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் போது தான் இந்த இனத்துக்கு தமிழின ஓர்மை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இனம் வந்து அந்த மொழி இனம் சார்ந்த இதில் ஓர்மை அடையாது. அது வந்து மீண்டும் மீண்டும் திரை பிம்பத்திலையும் இந்த கவர்ச்சி, சாரை போதை, டாஸ்மாக் போதை அப்படிங்கிற மாதிரியான இதுக்குள்ளே தான் போய் சிக்கி கிடக்கும். அதுக்கான சாட்சி தான் இந்த தேர்தல் முடிவு. நாம் இது ஒவ்வொரு வீழ்ச்சி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து களத்தில் நிற்கக்கூடிய, அதுவும் நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சிக்கு, சீமான் மாதிரியான ஒரு தலைவருக்கு இதை வந்து அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை இதை தாண்டியும் பயணிக்க தான் செய்வார்கள். இவர்கள் இந்த களத்தில் இருந்தெல்லாம் அவர்கள் அப்புறமாக மாட்டார்கள். அவர் தொடர்ந்து பயணிக்கத்தான் செய்வார்கள். இந்த இன விடுதலைக்கான அரசியலை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அது நாம் தமிழர்ங்கிற கட்சி தமிழ் இனத்துக்கு மிக மிக அவசியமானது. அந்த கட்சியின் இருத்தல் அவசியமானது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குன்னு தமிழர் அரசியல் கருத்தியல் பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது, அது நாம் தமிழர் தான். தேர்தலில் சில காலங்களில் சில அலை வந்து வரும். மோடி அலை வந்தது போல் இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து விஜய் அலை, விஜயோடைய சுனாமி அலை வந்து அடித்தது. அது வந்து அடித்தது அந்த எவ்வளோ நாள் நிலைக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ நாள் இருக்குது, அது எப்படி தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறத வச்சு தான் இது பண்ண முடியும். ஏதோ ஒன்று. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு நாம் தமிழருக்கு வந்திருக்கக்கூடாது. அது இந்த 26 தேர்தலில் வந்துடுச்சு. இது ஒரு பாடத்தாக எடுத்துக்கிட்டு அவர்கள் பயணிப்பார்கள் என்று நம்புகிறேன். ஓகே. நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய ஆட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2026 தாவேகா மூலியமாக தான் ஆட்சி அமைஞ்சிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வருவது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி. நன்றி.